ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி வாழைப்பழமும் பச்சரிசி மாவும் வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு வாழைப்பழம், இந்த மாதிரி பெரிய வாழைப்பழமாக 150 கிராம் பச்சரிசி மாவும் எடுத்திருக்கேன். அந்த வாழைப்பழத்தை நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வேகும் நம்மளுக்கு. அதுக்காக அதை இப்போ இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உப்போட சுவையும் வேணும்ல, அதுக்காக உப்பு லேசாக சேர்த்துக்கங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இனி நம்ம அதுக்கு தேவையான அளவு ஜீனி போட்டுக்கணும். அது 3 ஸ்பூன் நான் ஜீனி போடுறேன். அதுவே போதுமானதாக இருந்துச்சு. இனிமேல் நிறையா போட வேணாம், ஏன்னா வாழைப்பழமும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்ல, அதனால நம்மளுக்கு இந்த ஜீனியே போதுமானது. 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்படி வேணும்னாக்கா 1 ஸ்பூன் வேணால் கூட போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேணாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்னா, அரை டம்ளர் அளவுக்கு அது ஊற்றிட்டு நல்லா அந்த வாழைப்பழத்தை நசுக்கி விட்ருங்க. நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ அது மாதிரி நல்லா வெந்து வரணும். இப்போ நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எல்லாம் நசுங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க அந்த பச்சரிசி மாவை அதோடு சேர்த்து கிண்டிக்கணும். அப்புறம் தண்ணி வேணும்னா கூட நம்ம வெந்நீர் ஊற்றி கூட பிசைஞ்சிக்கலாம். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, அப்புறம் தண்ணியாக போயிடுச்சுன்னா போச்சு. அந்த மாவை போட்டுட்டு நல்லா அதோடு சேர்த்து கிண்டிக்கோங்க. அந்த மாவு அதோடு வெந்துடும் கொஞ்சம். இப்போ அடுப்பை அமர்த்திட்டு கொஞ்சம் நல்லா கிண்டிக்கணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி கிண்டிட்டு நம்ம அது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம், வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு. இப்போ பாருங்கள், நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி வேணும்னா சூடு தண்ணி தான் ஊற்றணும். நம்ம பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதை ஒரு துணியை போட்டு, எந்த எண்ணெயோ எதுவுமே போட வேணாம், துணியை மட்டும் போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க டைட்டாக. ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும், அந்த மாவையெல்லாம் நல்லா சேர்ந்து வரட்டும் ஊறி. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ இதை நான் ஒரு சப்பாத்தி கட்டையில் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா கவுண்டர் டாப்பில் கூட நம்ம செஞ்சுக்கலாம். அது இப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நீளமாக ஆக்கிக்கிட்டு அது குட்டி குட்டி பீஸாக போட்டு அதை ரவுண்ட் ரவுண்டாக உருட்டிக்கலாம். நான் எடுத்த மாவு 12 இதுக்கு வந்துச்சு, 12 உருண்டைக்கு வந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பச்சை தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அது கையில் நனைச்சிக்கோங்க. கையை சும்மா தண்ணி ரொம்பலாம் ஊற்றக்கூடாது, லேசாக நனைச்சிக்கினா போதும். நனைச்சிட்டு அந்த உருண்டையை அந்த மாதிரி கையில் உருட்டிக்கோங்க, ஈரப்பதம் வர்றதுக்காக. அதை உருட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எள்ளு எடுத்துக்கணும். வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அந்த வெள்ளை எள்ளில் அதை பூராத்தையும் போட்டு அப்படி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்லா அது மேலே ஃபுல்லாக எள்ளு படுற மாதிரி உருட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இது பச்சரிசி மாவும் வாழைப்பழமுங்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சத்தானது. வேறு எந்த ஒரு இதுவுமே நம்ம சேர்க்கலை. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேகமாகவும் செஞ்சிடலாம் கொஞ்சம் நேரத்தில். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் எள்ளு போட்டு உருட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் நம்ம அது பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த உருண்டையில் ஒன்று ஒன்றா மெதுவாக சேர்க்கணும். இது கொஞ்சம் இதுவாகி பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வரும். அதனால் கொஞ்சம் ஆறாக போட்டு எடுக்கலாம். 12 இது இருக்குல்ல, 6 இது ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். நம்ம மாவு ரொம்ப தண்ணியாக வச்சுக்கக்கூடாது. வச்சுக்கிட்டோம்னா இப்படி களி மாதிரி வந்துடும். ரொம்ப உதிரியாக வச்சுக்கினாலும் வெடிச்சுக்கிட்டு வரும். அதனால் கரெக்டான அளவில் பிசைஞ்சுக்கணும் மாவு. நல்லா பொன்னிறமாக வர்றது வரையிலும் வேக விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு வேக விட்டுக்கணும்.
இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.